எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்திலாம் என்னலாம் பேசுனீங்கன்னா, இந்த மேட்ச் சேர்த்து வச்சு குடுக்குறேன் வச்சுக்க. ஜெயிக்கிறதுக்கு ஆம், காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இவங்க ஆமா. 2 பேர்ட்டயும் அந்த வெறி உணர்ந்து ஆனஸ் வர ஆனஸ்ட்டா சஞ்சு சாம்சன போட்டு கழுவி கழுவி ஊத்தினவங்க கொஞ்சம் பாயிண்ட் ஆயிட்டாங்கல்ல இந்த 2 இன்னிங்ஸ்க்கு அப்புறம். ஹானஸ்ட்டா சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் இல்ல ஆடி பெர்சிஸ்ட் பண்ணுன்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. பெர்சிஸ்ட் பண்ணோம். இட் பெய்ட் டிவிடெண்ட்ஸ். அப்படியே மாத்தி விட்டாரு கலரிய. இட் டுக் அஸ் க்ளோசர் டு தி கப். சூர்யகுமார் யாதவ், சூர்ய குமார் யாதவ் அவன் எப்படி ஆடலாம் லெவல்ல அங்கெல்லாம் டாக்ஸ் வந்தது. நம்ம எதுக்கு பேசுறோம்னா, கில்ல நீங்க டிராப் பண்ணும்போது இப்ப இவருக்கு தான அந்த எலாஸ்டிக் தானே அப்ளை பண்ணணும்னு பேசுறோமே தவிர, சூரியகுமார் யாதவ் வேணாம்னு எப்பயுமே சொல்லல. பட் சூரியகுமார் யாதவ் அவர் யுஎஸ் மேட்ச்ல அவர் இல்லைன்னா காலி நம்ம அந்த மேட்ச். அதனால நம்ம நம்ம இப்ப யாருக்கெல்லாம் கை தட்டிட்டு இருக்கோமோ, அவங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கை கை ஊத்தி அவங்க தான் இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க அதுக்கு அந்த ஃபெயிலியருக்கு முன்னாடியே அவங்க யாரு? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷா அப்படின்றத காமிச்சுட்டாங்க. இப்ப நடுவுல மாணிக்கமா மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பாஷா உள்ள ஒளிஞ்சின்னு தான் இருக்கு. அவங்களோட அந்நியன் உள்ள இருக்கு. அது வரும். அந்த நம்பிக்கையில தான் நம்ம போகணுன்ற.